ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் லதா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. இன்றைக்கி வீடியோவில் முட்டை வறுவல் ரொம்ப ஈஸியாக, அதே சமயம் ரொம்ப குயிக்காக டேஸ்டியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த முட்டை வறுவல் சமைக்க தெரியாதவங்க கூட ரொம்ப ஈஸியாக அண்ட் குயிக்காக பண்ணிடலாம். ஒரு வானலில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு 1/2 ஸ்பூன் கடுகு, ஒரு கொத்து கருவேப்பிலை அது கூட சேர்த்துக்கோங்க. ஒரு 3 பல் பூண்டு எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது கூட சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க, அதையும் அது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வர வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும். 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள் அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 6 முட்டையை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தோல் உரித்து 2ஆக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது கூட நான் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்து வேக வச்சதுனால இதில் உப்பு நான் போடலை. உப்பு சேர்த்து வேக வச்சு 2ஆக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கட் பண்ண முட்டையை இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒன்று ஒன்று அது கூட சேர்த்து விட்டுருங்க. ஒரு நிமிஷத்துக்கு அந்த மசாலா கூடவே முட்டை நல்லா மிக்ஸ் ஆகணும். 1 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு அப்படியே விட்டுருங்க. 1 நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா பாருங்கள், முட்டை கூட மசாலா இறங்கி ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த சமயத்தில் கரண்டி வச்சு நல்லா இந்த திருப்பி விட்டுருங்க. நல்லா பேக் சைடு திருப்பி விட்டுருங்க. எல்லா முட்டைகளையும் ஒன்று ஒன்றா உடையாமல் பொறுமையாக திருப்பி விட்டுக்கோங்க. டெய்லி ஒரு முட்டை சேர்த்துக்கோங்க சாப்பாட்டில். ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி எல்லாம் நல்லா திருப்பி விட்டதுக்கப்புறமா பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் நம்மளோட முட்டை வறுவல். இந்த முட்டை வறுவல் ஒயிட் ரைஸு, சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்கூடையும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சாம்பார் சாதம், ரசம் சாதம், வெரைட்டி ரைஸ் எல்லாத்தோட பயங்கரமான காம்போவாக இருக்கும். ஒயிட் ரைஸ் கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டெய்லி ஒரு முட்டை எடுத்துக்கும் போது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. சில பேருக்கு பாயில் பண்ணி சாப்பிட பிடிக்காது. இந்த மாதிரி வேக வச்சு அது நல்லா மசாலா போட்டு சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஸ்டைலில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். சின்ன குழந்தைங்களுக்குலாம் வெயிட் கெயின் ஆகணும் அந்த மாதிரிலாம் இருந்தால் டெய்லி ஒரு முட்டை கொடுங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்.